தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி. தேவன் உங்களிடமாய் செவி சாய்க்க வேண்டுமா? ஜெபத்தின் மூலம் தேவன் தமது தன்மையை குறித்து மேலான அறிவுக்கு நம்மை உயர்த்துகிறார். சில முறை பதில்கள் உடனடியாக வருகின்றன, மற்ற வேளைகளில் அது காலப்போக்கில் வரும். அதிகமாய் விண்ணப்பம் செய்ய வேண்டும். உங்கள் இருதயத்தால் முன் செல்ல வேண்டும். பதில் உங்கள் வழியில் வருவதற்கு முன்பாக மிகுந்த போராட்டமும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதும் அவசியமாக இருக்கிறது. தேவன் சர்வ வல்லவர் அல்லவா? ஏன் அவர் எல்லா ஜெபங்களுக்கும் ஒரே விதத்தில் பதிலளிக்க கூடாது? ஜெபத்தின் பிரதான நோக்கம் நம்மை தேவனுடன் உள்ள உறவில் நெருக்கமாக கொண்டு வருவது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அதுவே வழி என்பதை வேதம் சுட்டிக்காட்ட தவறவில்லை என்றாலும் மற்ற நோக்கங்கள் எல்லாம் இரண்டாந்தரமே. ஜெபம் என்பது தேவ சித்தத்தை அறிந்து அதை வாஞ்சித்து அதைவிட மேலானது ஒன்றுமில்லை என்னும் நிச்சயத்தை பெற்று பின்பு அதை கேட்பது. ஜெபம் ஒரு உறவாய் காணப்படும் போது அங்கு கட்டாயத்தன்மை விலகுகிறது. தேவனுடைய தன்மையால் மட்டுமே தணிக்கப்படக்கூடிய தாகமாக மாறுகிறது. ஜெபத்திலே காத்திருப்பது தேவனை சாய்க்கிறது என்று சங்கீதக்காரன் கற்றறிந்தார். ஜெபத்திலே விடாமுயற்சி கூடும்போது தேவனுடைய இருதயம் மிக சமீபமாக வருகிறது. அன்பான வார்த்தைகள், ஆசையான உறவின் அடையாளங்கள் மற்றும் தேவனுக்கும் நமக்கும் இடையே உறுதியான புரிந்து கொள்ளுதல்கள் அங்கே பரிமாறப்படுகிறது. மனநிறைவின் நாட்கள் துவங்குகிறது. நமது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள நாம் ஜெபிப்பதில்லை. ஜெபத்தை குறித்து ஒரு குழந்தையின் அறிவு அப்படிப்பட்டது. காத்திருக்குதல் எல்லா நன்மைகளுக்கும் நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.